ஜெபம் பண்ண கடவோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில் உம்முடைய சமுதிரமோடு கூட சேர்ந்து ஐக்கியம் கொள்ளும்படி எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த ஆராதனை வேளையிலும் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய கிருபையினாலும் பிரசனத்தினாலும் எங்கள் நிறைப்பீராக. விசேஷமாக அப்பத்தி பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 543, பாமாலை 361 பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்த தேவரீர். கீதம் 543, பாமாலை 361 பாடுவோம்.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலம் செய்கிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய பதினெண்டு தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலை நான் மன்னிக்கிறது போல எங்களை மன்னி எங்கள் சொல்லி பிரவேசம் தீர்மானித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்ல தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரண அன்பு கூறவும், ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமைப்படுத்தவும், ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இறுதி சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளமற் சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாய் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறுக்குரிய சுருகு ஜெபம். அருள் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் நீதியின் பாதையில் நடத்துபவரே, எங்களை உம் பிள்ளைகளாக தெரிந்தெடுத்து உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களை மீட்டுக்கொண்டு உமது கிருபை எவ்வளவு அற்புதமானது. கிறிஸ்துவின் அன்பிலே எப்பொழுது நிலைத்திருக்கவும், உமது அழைப்பின் மீது மிகுந்த கவனமுடன் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது.
அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த ஊமையை இயேசு அவருடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை என்றார். வானத்தையும் பூமியையும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 638 பாமாலை 257 பாடுவோம். இயேசு கிறிஸ்துவே. கீதம் 638 பாமாலை 257 பாடுவோம்.
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடிக்குறிச்சி சேசு கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கெடுக்கும்படி வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்ப நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த ஆராதனை வழி நடத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆராதனையின் மூலமாக மென்மையான ஒரு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட சாதையா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதையா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற இந்த உன்னதமான ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை நாங்கள் ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவார்னு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாங்க முன் வரலாம். எங்களுடைய ஜெப உதவிக்காகவும் மற்ற காரியங்களை நீங்கள் விசாரிப்பதற்காகவும் எங்களுடைய தொலைபேசியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவங்க அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கிற கல்லடிக்குறிச்சி சேசு கிறிஸ்து ஆலய சபை சார்ந்த அருமையான குடும்பத்தினருக்காக கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்கள் அதிகமாய் நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற அருமையான குடும்பத்தினர், அருமையான சகோதரர் திரு டி கோயில் பிள்ளை அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். சபைக்கு எடுத்த காரியத்தில் மிகவும் அவர்கள் வாஞ்சியோடு கூட செயல்படுகின்ற அருமையான சகோதரர், அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி மேரி ஞானபுஷ்பம் அருமையான சகோதரிக்காகவும் அன்று துதிக்கிறேன். அவர் தலைமை ஆசிரியராக இருந்து பணி செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஊழியத்திற்காக அதிகமாக பிரயாசப்படுகிற ஒரு குடும்பத்தினர். கர்த்தர் தாமே அருமையான சார் கோயில் பிள்ளை அவர்களையும் அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி மேரி ஞானபுஷ்பம் அவர்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான மகன் என்ஜினியர் ஸ்டாலின் அவர்களுக்காக ஆண்டு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் மரைன் இன்ஜினியராக பணி செய்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் தாமே அருமையான சகோதரனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் நிறைவாய் கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10-13 ஆகிய வசனங்களிலே வேதம் சொல்லுகிறபடியே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வேத வார்த்தையின்படியே ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை நிறைவாக நிறைத்து, அது மாத்திரமல்ல அருமையான பிள்ளைகள் மூலமே வருகிற பெரிய ஒரு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் சந்ததி சந்ததியாக இந்த குடும்பத்திற்கு கட்டளையிடும்படியான கிருபைகளை ஆண்டவர் தாமே கொடுப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களை பல வகையிலே நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஊழியங்களை தாங்குகிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும். நாங்கள் கற்றுக்கொள்கிற வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் தலைப்பு கிறிஸ்துவின் மந்தை. கிறிஸ்துவின் மந்தை என்ற ஒரு தியான பொருளிலிருந்து நாம் சில வசனங்களை உங்களுக்காக
நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் நிருப வாக்கியமாக வாசிக்கட்ட வேத பகுதியாகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களில் வேத இவ்வாறாக சொல்லுகிறது. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். பேதுரு அப்போஸ்தலன் இந்த அருமையான விசுவாச குடும்பத்தாருக்கு எழுதும் பொழுது இந்த 2 வசனங்களிலே மந்தை மந்தை என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த மந்தை என்றால் என்ன? நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நிறைய ஆடுகள் திரளாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதை நம்ம ஒரு மந்தை என்று நாம் என்ன செய்வோம்னா சொல்லுவோம். ஆட்டு மந்தை என்று நம்ம கிராமங்களிலே நாம் அழைப்பது உண்டு. அங்கு வேத புஸ்தகத்தில் இந்த மந்தை என்று சொன்னால் என்ன? 8ஆம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 27ஆம் அதிகாரத்தில் இங்கு 16ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய சபையை அங்கு மந்தை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கலாம். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இங்கு 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை இங்கு மந்தைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றதாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த மந்தை என்றால் என்ன? ஆண்டவருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய சபை, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், கர்த்தருடைய சபையார் இங்கு மந்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய மேய்ச்சலுக்குள்ள அவருடைய ஜனங்கள், அவர் கைக்குள்ளான ஆடுகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்கள் பிதா ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் மீது பிரியமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களை குறித்து வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அவர் எல்லாரும் மந்தைகள். நீங்கள் நானும் ஆண்டவருடைய சபையிலே ஆண்டவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். மந்தையில் ஒருவராக காணப்படும்படியாக தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்னா தெரிந்து கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் இதற்கு மேய்ப்பன் யார்? நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் இங்கு 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அப்போ யாரு மேய்ப்பன்? ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். நீங்கள் எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் என்று அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வார், அவர் பிரதானமான மேய்ப்பர். அவர் பிரதானமான மேய்ப்பராக, நல்ல மேய்ப்பனாக, பெரிய மேய்ப்பராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய மந்தையில் இருக்கின்றோம், ஆண்டவருடைய கைக்குள்ள ஆடுகளாக இருக்கிறோம். நமக்கு மேய்ப்பர் யார் தெரியுமா? ஆண்டவராய் கர்த்தர். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பெரிய ஒரு மேய்ப்பர், பிரதானமான மேய்ப்பர். அவருக்கு நிகர் வேறு யாருமே கிடையாதுங்க. இது நல்ல மேய்ப்பனை பற்றி வேதத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நாம் ஒருபொழுதும் ஒன்றுக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம், குறைபட்டு விடவே மாட்டோம். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குப்படி இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எவ்வளோ ஒரு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன் தெரியுமா? நமக்கு இருக்கின்ற மேய்ப்பர் ஒரு நல்ல மேய்ப்பர். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மற்ற மேய்ப்பர்கள் மேய்ப்பனாயிராதவன் என்ன செய்வான்னா, இங்கு யோவான் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். மற்றவர்கள், மேய்ப்பனாய் இராதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி விடுவான். ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிற ஆண்டவர்.
எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம், எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மேய்ப்பரை பெற்றிருக்கிறோம். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு அதிகமாக ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் என்ன செய்யணும், ஏறெடுக்க வேண்டும். இந்த நல்ல மேய்ப்பராக ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடினால் இந்த மந்தை அவர் எவ்வாறு கவனிக்கிறார் என்பதை குறித்து வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறபடினால நமக்கு என்ன ஒரு நன்மைகள் கிடைக்கிறது நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 34ஆம் அதிகாரத்தில் இங்கு 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறபடினால் அந்த மேய்ப்பர் என்ன செய்கிறாரா, நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார், நம் மீது கரிசனை உடையவராக இருக்கிறார், அக்கறை உடையவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு யார் இருக்கிறா, யார் எனக்கு துணையாக இருக்கிறா, நான் அனாதையை போல் இருக்கிறேன் ஐயா, எனக்கு பிள்ளைகள் இருந்தும் பிள்ளைகள் இல்லாதவன் போல் இருக்கிறேன், இல்லாதவள் போல் இருக்கிறேன், எனக்கு எத்தனையோ ஆசைகள் ஐஸ்வர்யெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில், இப்போ நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன், எல்லாராலும் கேட்பாரற்று கவனிப்பாரற்று நான் ஒரு மூலையில் இருக்கிறேன் ஐயா, நான் தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், என்னை விசாரிப்பதற்குன்னு ஒருவருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே அவர்களை விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆகவே தான் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் 4, 5 ஆகிய வசனங்களில் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறபடினால இந்த மேய்ப்பன் என்ன செய்வானாம் தெரியுமா, ஒரு ஆடு இங்கு வழிதப்பி சென்று விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், இந்த ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் எந்த இடத்துல அந்த ஆடு இருக்கிற அந்த ஆட்டை போய் தேடி பிடிச்சி தோளில் போட்டுட்டு மந்தைக்கு என்ன செய்வானா, கொண்டு வருவானா. அவன் சொல்லுவான், நான் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுகள் என்று சொல்வானா. அப்போ இந்த ஆடுகளை அவன் தன்னுடைய மந்தைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அந்த மேய்ப்பனுக்கு நிம்மதி இருக்கார். அதே போல தாங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளும் கஷ்டங்களும் அனுபவிக்கும் பொழுது நம்மை பார்க்கிற ஆண்டவர் பார்த்துவிட்டு தூரமாய் சென்று விடுகிறவர் அல்ல, நம்மை தேடி வந்து நம்மை விசாரித்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற நம்ம இது கரிசனை உடைய ஆண்டவரை நீங்களும் நானும் மெய்ப்பராக கொண்டிருக்கிறோம். எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் இங்கு வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அதே எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கு நியாயம் தீர்ப்பேன், என் ஆடுகளை நான் ரட்சிப்பேன், நான் மீட்டு கொள்ளுவேன், அவைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். நம்ம விசாரிக்கும்படியான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்வார். ஒரு முறை ஒரு அருமையான சகோதரி எனக்கு தொலைபேசியிலே மிகுந்த கண்ணீரோடு கூட சொன்னாங்க, ஐயா, எனக்குள்ள எல்லாவற்றையும் எத்தனையோ பேர் என்னுடைய உறவினர்கள் எத்தனையோ பேர் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொண்டு போனாங்க, இப்போ நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னை விசாரிக்கிறது ஒருத்தர் கூட இல்லையா, ஒருத்தர் கூட இல்லை. வசனம் சொல்லுகிறது, விசாரிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராகிய கர்த்தர். 1 பேதுரு 5:7 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஒருவேளை பல வகையான பாடுகள் வருத்தங்கள் பிறட்டு ஷேர் பண்ண முடியாதுங்க, சில பிரச்சனையை யார்ட்டுமே சொல்ல முடியாது, நாமே மனதிற்குள் வைத்து 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 நாம் வேதனைப்பட்டு நம்முடைய சரீரத்துடைய பலனெல்லாம் இழந்து போடும் சூழ்நிலையில் சில வேளைகள் நம்ம சென்று இருக்கலாம். அவர் சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறோம்ப்பா, நான் உன்னை விசாரிக்கிற கர்த்தர், நம்ம மீது அக்கறையுடைய கர்த்தருங்க. மகதலேனா மரியாள் நமக்காக யார் இந்த கல்லை திறப்பா புரட்டி போடுவான்னு சொல்லி தான் போனான். ரோம முத்திரை இருக்குது, அரசாங்க முத்திரை இருக்கிறது, போர் சேவல் இருக்கிறாங்க, அது பெரிய கல். இந்த பெண்களால் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. கல்லை போய் தள்ளுனாங்கன்னா போர் சேவல் வந்து தடுப்பாங்க, இல்லை அரெஸ்ட் பண்ணுவாங்க.
அதுக்கு அடுத்தால அவங்க 2 விளையாட்டு அந்த முத்திரை உடைக்க முடியாது, அவ்வளவு அது ரோம முத்திரை உடைக்கப்பட்டிருக்குது. அதை மீறி இது செய்தாங்கன்னா இவங்க கொலை செய்யப்பட்டு விடுவார்கள். நமக்காக யார் புரட்டி தள்ளுவார்? நமக்காக ஒருவர் இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பர் சொன்ன ஆண்டவராகிய கர்த்தர். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் சாட்சி அடையேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஒருவர் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? விசாரிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம விசாரிக்கிற மாத்திரமல்ல, வேத வசனம் சொல்லுகிறது இங்கு அதே 34ஆம் அதிகாரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 14, 15 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்து கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும், என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது நம்மை செழிப்பான இடங்களிலே மேய்க்கிறவருங்க. ஆகவே தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் நம்மை தேற்றுகிறவருக்கு, புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவர். ஒரு நல்ல மேய்ப்பனை நாம் கொண்டிருக்கிறோம். நம்மை திருப்தியாக போஷிக்கிற ஒரு ஆண்டவர், கைவிடாதிருக்கிற ஆண்டவருங்க. அவை நம்மை மேய்ச்சலுள்ள இடங்களிலே அவர் நம்மை மேய்க்கின்ற ஒரு ஆண்டவர். கர்த்தரை நம்புகிறவர் ஒரு நாள் அவர் பட்டினி போட மாட்டாருங்க. நம்மை திருப்தியாய் போஷிக்கிற ஆண்டவர். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தில், நான் இளைஞனுமாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததியும் அப்பத்துக்கு இறந்து தீருகிறதையும் நான் காணவில்லை. அவன் சொல்லுகிற விருத்தாப்பிய வயதிலே அவன் சொல்லியிருப்பான், இந்த சங்கீதத்தை பாடியிருப்பான், நான் சின்ன இளைஞனாக இருந்தேன், காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன், பெற்றோர்களை கைவிடப்பட்ட ஒரு நிலைமை தான் எனக்கு, இப்பொழுது முதிர்ந்த வயது உள்ளவனான, ஆனாலும் நான் கண்டுகொண்ட ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீதிமான் அவன் கைவிடப்பட்டது கிடையாது, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. நம் ஆண்டவர் நம்மை மேய்க்கிறவருங்க, நம்மை போஷிக்கிறவருங்க, அறகுறையாக அல்ல, போதும் 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 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திருப்தியாக போஷிக்கிற ஆண்டவரை நீங்களும் நானும் வைத்திருக்கிறோம். நான் சின்ன வயசில் லீவு நாட்களில் என்னுடைய தாத்தா வீட்டிற்கு நான் செல்லுவேன். நான் படித்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஹரிராம் நகர் என்று சொன்ன ஒரு சின்ன ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது பார்த்துக்கிடுங்க. அதில் கொஞ்சம் வீடுகள் தான் இருக்கும். அதில் எங்கள் தாத்தா வீட்டுக்கு பின்னால் ஒரு குளம் ஒன்று உண்டு. நல்ல ஒரு பெரிய ஒரு மரம், கருவேலி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மரம் ஒன்று உண்டு பார்த்துக்கிடுங்க. டெய்லி ஒரு 10-100 ஆட்டை கூட்டிட்டு ஒரு மேய்ப்பன் அங்கே வருவான். மத்தியான வேளை ஒரு 12-1 மணிக்கு அவன் வருவான் பார்த்துக்கிடுங்க. ஒரு 4 மணி வரை அங்கே தான் நிற்பான். ஒரு 100 ஆடுகிட்ட அவன் கூட்டிகிட்டு வருவான். ஒரு நீள ஒரு கம்பு, களக்கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் முன்னால் ஒரு சின்ன ஒரு அருவா ஒன்று உண்டு. உயரமாக இருக்கிற அந்த கருவேலி மரத்தில் உள்ள அந்த ஒரு இது உண்டு பார்த்துக்கிடுங்க. அதை பறித்து 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 போடுவான். இதெல்லாம் முறுக்கு சாப்பிட்ட மாதிரி இந்த ஆடுகளெல்லாம் ஓடி ஓடி போய் என்னச்சு சாப்பிடும் பாருங்க. சாப்பிட்டு அந்த குளத்தில் நல்ல தண்ணீர் இருக்கும் பாருங்க, எல்லாம் குடிச்சு அப்படியே படுத்து கிடக்கும். பிறகு சாயங்காலம் கூட்டுப்போம். சில ஆடுகளை நான் தோளில் தூக்கி போட்டு கொண்டு வர நான் பார்த்துருக்குறேன். அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேய்ப்பன் ஒரு நாள் கூட லீவ் எடுத்து நான் பார்க்கல பார்த்துக்கிடுங்க. அவனுக்கு ஒரு காலு கிடையாது, ஒரு காலு தான் ஒரிஜினல். இன்னொரு கால் இந்த உலக்க மாதிரி இருக்கும் பார்த்துருங்க, இந்த மரக்கட்டையில் செய்த ஒரு காலை தான் அவன் நினச்சிருவான்னு வச்சுருப்பான் பார்த்துருங்க.
அதை வச்சு ஒரு கோலை வச்சு ஊன்றி ஊன்றி அவன் வந்து வெகு தூரத்துலேருந்து வந்து மேய்ச்சிட்டு போவான். பார்த்துக்கிட்டேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு காலில்லாத ஒரு மேய்ப்பன் அந்த 100 ஆடுகளுக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் கொடுக்குறான். இங்கே தண்ணீர் வற்றி போய்விட்டு இருந்துச்சுன்னா ஒரு 2-3 மாதம் அந்த பக்கத்தில் வரமாட்டான். அடுத்த மழை வருகிற வரை அங்கே பக்கத்தில் வரமாட்டான். வேற எங்கேயாவது கொண்டு போயிடுவான். பார்த்துக்கிடுங்க, மீண்டும் வருவான். தோளில் ஆட்டை போட்டுட்டு வருவான். பார்த்துக்கிடுங்க, அவனுக்கு காலு கிடையாது. அந்த ஆடுகள் மீது அவ்வளோ ஒரு அக்கறை. அந்த ஆடுகளை எப்படி மேய்க்க வேண்டும் அவனுக்கு தெரிந்திருந்தான். ஒரு காலில்லாத ஒரு மனிதன் தன் ஆடுகளை பட்டினி போடாமல் மேய்த்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர் ஒரே சொல்லினால் வானத்தையும் பூமியும் அண்ட சராசன சமுத்திரத்தை படைத்த கர்த்தர் உங்களை கைவிடுவாரா? திருப்தியாய் போஷிப்பாருங்க. அவன் நமக்கு நல்ல மேய்ப்பர். நம்ம சுரேசப்பா எனக்கு மேய்ப்பராக இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் அப்படி சொல்லி 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 தான் ஆடுகளை மேய்ச்சிக்கிறது அரசனாய் மாறிட்டாங்க. என் ஆண்டவனுக்கு மெய்ப்பராக இருக்கிறார், மெய்ப்பராக இருக்கிறான், தாட்சி அடையேன் தாட்சி அடையேன் தாட்சின்னு சொல்லி 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 அவன் உயர்ந்த ஒரு இடத்துக்கு வந்து விட்டானே. ஏன் நம்மை உயர்த்த மாட்டார்? நம்மை போஷிக்க மாட்டார்? திருப்தியோடு கூட வாழச் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அது மாத்திரமல்ல, இந்த மந்தையை அவர் என்ன செய்கிறாராம்? அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் பெருகு செய்கிற ஆண்டவர், மந்தையை பெருக செய்கிற ஆண்டவர். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்கின்றார். ஆபிரகாம் கேட்டான். ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்புறம் சொன்னார், நல்லது ஆண்டவரே, நீர் எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு, எனக்கு கேடகமாக இருந்து பாதுகாத்து கொண்டு வருகிறேன், எனக்கு பெரிய பலனாக இருக்கிறது, அதுக்கு நன்றி தான். ஆனால் என் வீட்டில் எனக்கு இவ்வளோ பெரிய ஆசையை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு பிள்ளை கிடையாது ஐயா. எலியேசர் தானே இந்த வீட்டினுடைய விசாரணை கர்த்தராக இருக்கிறான், அவன் தானே அடுத்தால வாரிசாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, கூடத்தை விட்டு வெளியே வைப்பா, வானத்தை அண்ணாந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாந்து பார்க்குறான், எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொன்னியே பார்த்தியா, இந்த நட்சத்திரம் ஒரு நாள் என்ன கூடுமா அப்படின்னு கேட்டான். இல்லை ஆண்டவர், முடியாது. இதே போல பெருகு, வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன். ஈசாக்கை கொடுத்தாருங்க, ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. ஈசாக்கு 2 பிள்ளையை கொடுத்தாரு. யாக்கோபுக்கு 12 பிள்ளையை கொடுத்தாரு. அவங்களுக்கு ஒரு தேசத்தையே கொடுத்தாரு ஆண்டவர். கடற்கரை மணலை போல பெருக பண்ணுகிற ஆண்டவர். காரணம், நம்ம ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர், நம்ம பெருகு செய்கிறவர். நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு பிரயாசமாக இருக்கலாம், இதில் விருத்தியே இல்லையே, ஆசீர்வாதமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மெய்ப்பராக இருக்கும் பொழுது பெருக்கத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவார். பெருக்கத்தின் ஆண்டவர் நமது மெய்ப்பர். பெருக்கத்தின் ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பர். சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிற ஐயா, அதற்காக ஸ்தோத்திரம். ஆகவே நான் ஒரு நாளும் ஆண்டவரை குன்றி போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நீர் என்னை விசாரிக்கிறவர் ஐயா. ஆண்டவரே, நீர் என்னை மேய்ச்சல் இடங்களில் மேய்க்கிறவர் அப்பா, என்னை பெருக செய்கிற ஆண்டவர், உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பெருக்கமாக இருக்குன்னு சந்தேகம் கிடையாது. அப்போ இந்த மந்தை என்ன செய்யணும்? ஆண்டவர் மீது இவ்வளோ அக்கறையோடு கூட இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்போ நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஆடுகளுடைய கடமை என்ன? அதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆடுகள் என்ன செய்யணுமா? 3ஆம் வசனம் சொல்லுகிறது,
ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டினுடைய கடமை மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவனுடைய அதிகமாக எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை அப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்கறது இல்லைங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பாரிக்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்கடாக்கள் நினத்தை காட்டிலும் கொழுப்பு ரொம்ப டேஸ்டாக நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை பாரிக்கணும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ எனக்கு கொடுத்த ஆடுகளெல்லாம் பலி செலுத்துறதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாதுப்பா. எது எனக்கு விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத கேட்டால் போதும், செவி கொடுக்க வேண்டும் என்று தேவன் நினைச்சுதான்னா எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேகர் என்ன செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறத கவனிக்கிறதே கிடையாது. நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அடிக்கடி சொல்லி, இல்லை நான் எத்தனை தடவை சொல்கிறேன்டா, கொஞ்சமாவது செவி கொடுக்கியா, காது கொடுத்து கேட்கியா? எதுவுமே கேட்கறதில்ல. காது கொடுத்து கேட்டாவது 2 வார்த்தை உள்ளேயாவது போகும், அவன் ஏதாவது செய்யணும்னு நினைப்பான். எதுக்குமே செவி கொடுக்கலன்னா என்ன செய்ய? அவசரமாக நம்முடைய காரியங்களை பார்ப்போமே தவிர நம்ம சொல்கிறதை கவனிக்கிறதில்ல. ஒரு அருமையான நண்பர் ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை சொன்னார். ஒரு ஆசிரமம் ஒன்று இருந்துச்சு. அதில் ஒரு நல்ல ஒரு குரு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சில சீடர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு சீடன் மாத்திரம் ரொம்ப அவசரம் கொடுக்க பார்த்துக்கிடுங்க. எதுனாலும் விடுக்குன்னு வருவான் பார்த்துக்கிடுங்க. நம்ம கிராமத்தில் சொல்லுவோம் முந்திரி கொட்டை அப்படி சொல்ல பார்த்துருக்கேன். அரையும் குறையுமா கேட்டு எதையாவது 1க்கு 2 சொல்லி கெடுத்துருவான் பார்த்துக்கிடுங்க. எதுனாலும் நான் தான் முந்தி வருவான் பார்த்துக்கிடுங்க. சொல்கிறத முழுசாக கவனிக்க மாட்டேன். அந்த குருநாதர் கொஞ்சம் வயசாகிடுச்சு. அதனால் இந்த சீடர்கள்லாம் நினச்சாங்க, நம்ம குரு ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு போனாக்கி ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒரு குதிரை வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு குதிரை வாங்க வேண்டும் என்று அவர்கள் அதை தேடி அலைந்தார்கள். அப்போ ஒரு வியாபாரி ஒருவன் வந்தான். இவனை பார்த்தவன் ரொம்ப சந்தோஷம், என்கிட்ட ஒரு நல்ல ஒரு குதிரை இருக்குது, நான் ஒரு கிறிஸ்தவன், ஆகவே என்னுடைய குதிரையும் கிறிஸ்தவ முறைப்படி வளர்த்த ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குதிரையா. இவங்களும் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எல்லாம் மேட்ச் ஆகிட்ட, நாமளும் கடவுளை சேவிக்கிறவர்கள், இவங்களும் கிறிஸ்தவ குதிரைன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா என்று சொல்லி அப்போ என்ன ரேட்டுன்னு பேசினாங்க. இவங்க கேட்குறேன் எப்படிலாம் ஓட்டணும். இந்த அவசரம் கொடுக்க இந்த சீடனுக்கு எப்படியாகிரும் வாங்கி முதல்ல குருநாதர் மேலே யார் உட்காரக்கு முன்னால் நம்ம ட்ரையல் பார்க்கணும் நம்மளுக்கு ரொம்ப ஆசை. அப்போது அந்த வியாபாரி சொல்ல, கொஞ்சம் பொறுங்க, நான் விவரமாக சொல்கிறேன், சொல்லுங்க ஐயா, நாங்கள் முதல்ல அதை ஏறி முதல்ல ட்ரையல் பார்க்கணும். அவன் சொல்கிறான், நீங்கள் சும்மாலாம் ஏறி உட்காந்து தட்டினாலாம் போகாது, இது அல்லேலியா ஸ்தோத்திரம் சொன்னாதான் இந்த குதிரையே முதல்ல இடைச்சியும் ஓட ஆரம்பிக்கும். அதுக்கு எடுத்தால் இதை நிப்பாட்டணும் அப்படின்னா ஆமின்னு சொன்னால் நிற்கும், ஏன்னா இது கிறிஸ்துவ குதிரை அப்படின்னு சொன்னான் வியாபாரி. இது சொன்ன வேடிக்கையான கதையை தான் நான் சொல்கிறேன். இவன் ஆரோக்கியமாக கேட்டு முதல்ல குதிரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்று சொல்லி அந்த லெக்கானை வாங்கினா. இவன் குதிரையில் யாருன்னா யாருக்கும் பெரிய சந்தோஷம், அல்லே லூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு தான் பார்த்துக்கிடுங்க. குதிரை கிளம்பிட்டு பார்த்துக்கிடுங்க. இவன் சுற்றுமுறை நல்ல வேகமாக போகுது, நல்லா போகுது அப்படின்னு பார்த்தான். அது அப்படியே போய் அது ஒரு மலை பிரதேசமான ஒரு பகுதி பார்த்துக்கிட்டேன். அப்படியே அந்த குதிரை வேகமாக மேலே மலைக்கு மேலே போச்சு. 2 சைடும் நல்லா பச்சை பசேன்னு இருக்கு. அதுக்கடுத்தால பார்க்குற முன்னால் ஒரு பெரிய ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது, பாதாளமாக இருக்குது பார்த்துக்கிட்டேங்க. இப்போ இவனுக்கு இந்த குதிரையை நிப்பாட்டுவதற்கு என்ன செய்யணும் மறந்து போச்சு. அந்த வியாபாரி சொன்ன மறந்து போச்சு. இயேசுவே இயேசுவே சோத்திரம் சோத்திரங்க, ஸ்தோத்திரம் சொன்னால் ஓடும். இவன் நம்ம அவசரத்தில் சில நேரத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமா பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னால் வேகமாக போயிட்டு, ஐயோ இது என்ன செய்யறதில்ல, கண்ணை மூடுதான், ஏசப்பா எப்படியும் ஆயில் இந்த குதிரை நிப்பாட்டுங்க ஆண்டவரே, இது என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே. இவன் லக்கானை பிடிச்சி இழுத்து பார்க்குற முடியலை, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, எப்படியும் ஆயில் நிறுத்து ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆமேன் அப்படின்னு சொன்னான் பார்த்துருக்கேன்.
டக்குன்னு நினைச்சுட்டா கரெக்டாக போய் இந்த குதிரை நின்றுச்சு. நின்ன இடம் கரெக்டாக மேட்டில் போய் நிற்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வச்சுட்டா கீழே விழுந்துருக்கு பார்த்துருக்கேன். நின்னவனுக்கு பெரிய ஒரு நிம்மதி. அவன் வாயத்திற சொன்னான், அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னா. அடுத்தால பாஞ்சிட்டு என்னதான் நம்ம ஆமேன் ஸ்தோத்திரம் அல்லேலூயா இயேசுவே இயேசுவேன்னு சொன்னாலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வேத வசனத்திற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்ம என்ன சொன்னாலும் அதில் ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. கடைசி நாளில் ஆண்டவரே உடைய நாமத்தினால திருக்கு தரிசனம் சொன்னோமே, பிசாசுல துரத்துனோமே, அதை செய்தோம், ஊழி செய்தோம், அதை செய்தோம், இதை செய்தோம் அப்படின்னு வந்து சொன்னாலும் கூட ஆண்டவர் சொன்னார், உங்களை அறியேன். ஏன் அப்படி சொன்னாரு? தேவ சித்தத்தை அவர்கள் செய்யாதபடினால. அப்படி நடக்காமல் இருந்து கொண்டு நம்ம சொல்கிறோம், இன்னும் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கலே. எப்படி பதில் கொடுப்பாருங்க? அவர் சொன்னதை முழுசுமாக கவனிக்கணும், அதுக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவர் விரும்புகிறாரு. வசனத்தை பாருங்க, வசனம் அழகாக சொல்ல, ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. சிவ தேசத்தில் உள்ள இந்த ஆடுகளை இந்த மேய்ப்பன் கூப்பிட்ட உடனே வருவான். ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறானாம். பேர் சொன்னால் வரும். நம்ம ஊரில் நாய்க்கு பேர் சொன்னால் வரும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் அங்கே ஆடுகளுக்கு பேர் சொன்னாலே வருது பார்த்துக்கிடுங்க. அப்போ அந்த ஆடுகள் எப்படி ட்ரெயின்டாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமது ஆண்டவர் நல்ல மேய்ப்பர். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கவும் ஆண்டவரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு செய்யும் பொழுது நிச்சயமாகவே மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களையும் ஆண்டவருடைய பராமரிப்பும் ஆண்டவருடைய கரிசனையும் பெற்றுக்கொண்டு ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் பெற்று வாழ்வோம் என்று சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 255, கிறிஸ்தவ கீர்த்தனை 310 பாடுவோம். அருமை இரட்சகா கூடி வந்தோம், உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். கீதம் 255, கிறிஸ்தவ கீர்த்தனை 310 பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னீரே, நீர் எங்களுக்கு மேய்ப்பனாக இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு மேய்ப்பனாக இருப்பது எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். எங்களை விசாரிக்கிறவர், எங்களை செழிப்பான இடங்களில் மேய்க்கிற ஆண்டவரப்பா, எங்களை பெருக செய்கிற ஆண்டவர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன். என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ வேதனை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆராதனை உங்களுடைய சமூகத்தில் வந்து பங்கு பெற்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டு ஒரு வீசை நோக்கி பார்ப்பீராக. நானே நல்ல மேய்ப்பன்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே, இந்த நல்ல மேய்ப்பனுடைய கரத்தில் ஆடுகளாய் வந்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீ தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் நீங்கள் துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படியை ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த வியாதியின் மூலமாக எனக்கு என்ன நேரிடுமோ என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து மிகுந்த பயத்தோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஒரு விசை அவர்களை ஆண்டவரை தொடும்படியை ஜெபிக்கிறோம். உம்முடைய தள்ளும் நிறைந்த கரத்தினார் உமது பிள்ளைகளை தொட்டு அவருடைய கண்ணீரெல்லாம் துடைத்து சுவாமி, அவர்கள் பயப்படுகிற எந்த ஒரு காரியமும் நேரிடாதபடிக்கு கர்த்தர் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பல வகையான வியாதிகள், வேதனைகள் சுவாமி, தலையில் இருக்கின்ற பிரச்சனைகள், ஆண்டவர் முதுகு பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள், சிறுநீரகத்தில் உள்ள பிரச்சனைகள், ஆண்டவரே இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நுரையீரலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கண்கள் இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் சிலுவையில் தூக்கி சுமந்திருக்கிறீரப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுது கிறிஸ்துவை சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக, அப்படி ஆவி ஆத்மா சரத்துக்குள் இறங்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படுக்கையில் வியாதியை கிடைக்கிற உமது பிள்ளைகளை ஒரு வீசை எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த படுக்கை கர்த்தர் மாற்றி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு யார் இருக்கிறார்கள்? ஒருவருமே இல்லையே. நான் கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது எனக்கு உதவி செய்வதற்கு என் பிள்ளைகள் கூட இல்லைன்னு சொல்லி வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர் உண்டு சுவாமி. ஒருவேளை ஆண்டு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் நோக்கி வேண்டிக் கொள்கிற உம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இப்பொழுது அவளை தொடுபடியை ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய அன்பின் பிரசன்னம் அவளை மூடிக்கொள்வதாக சுவாமி. இந்த வயதான காலத்தில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகளை ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றி போடுபடி ஜெபிக்கிறோம் ஐயா. தனிமை உணர்வுகளை மாற்றுவீராக, அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பலப்படுத்தும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் பல வகையான போராட்டங்கள், கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக ஆண்டவர் பிரிந்திருக்கிற ஒரு சூழ்நிலைகள் சுவாமி, ஆண்டவரே இந்த கசப்பான வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும்படியை ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் சிந்த இரத்தத்தின் வல்லமை இந்த குடும்பத்தில் கடந்து வருவதாக சுவாமி. எல்லா போராட்டங்களும், சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான சந்தேக ஆண்டவர் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. சமாதானம் பெருகட்டும் ஐயா. ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலம் வருகிற எல்லா ஆண்டவரை போராட்டங்களும் மறைந்து போவதாக, குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிற இந்த தீய காரியங்கள் எல்லாம் அகன்று போவதாக. ஒரு குட்டி பரலோகத்தை போல் இந்த குடும்பத்தை மாற்றுங்கப்பா. யோசுவா பக்தன் சொன்னது போல, நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிற அதே போல குடும்பமாய் மீது சேவித்துபடி ஆசீர்வாதம் சுதந்திரத்துக்குள்ள ஒரு குடும்பமாய் திகழ ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். தனக்கு அருமையான இலக்கு கொடுத்து குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே பல வகையான கண்ணீரோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தனக்குள்ள ஆண்டவரே தன்னுடைய தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் மூலமாக மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமது பிள்ளைகளை நீர் ஒரு விசையை அரவணைத்துக் கொள்வீராக, தேற்றுவீராக.
உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா, ஒன்றுமில்லை. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளை கையிட்டு சார் எல்லா பிரயாசங்களுக்கு ஜெபிக்கிறோம். எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன வேலைகள் செய்கிறார், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் நிறைவான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. பொருளாதார பற்றாக்குறை, கடன் பிரச்சனை நிமித்தம் வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அந்த பிரச்சனையெல்லாம் மாறி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வீடு கட்டுவதற்கு முயற்சி எடுத்து 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 தோல்வி நிறைந்த ஒரு நிலைமையா ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய வீடுகள் கட்டப்படுவதாக சுவாமி, தேவைகள் சந்திக்கப்பட்டாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக மக்கு ஸ்தோத்திரமையா. நிலத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. உமது பிள்ளைகளை யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், உமது பிள்ளைகளை விசாரிக்கிற ஆண்டவர் ஐயா. உமது பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று கேட்டு எல்லாவற்றையும் விசாரித்து ஆண்டவர் உமது பிள்ளைகளுக்கு நன்மையை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெருக பண்ணுவீராக சுவாமி. ஆண்டவர் பெருக பண்ணுகிற ஆண்டவர் அவ்வாறு செய்யும்படி அங்கு ஜெபிக்கிறோம். அவர் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவருடைய கண்ணீரெல்லாம் எங்களை ஆண்டவர் துடைக்கும்படி அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஊழியத்திற்கு பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அயல் நாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களையும் உடைய கிருபையில் நிரப்புங்க ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஐயா. திருமணத்தில் காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஏற்ற வேளையிலிருந்து பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையான காரியங்களை கர்த்தர் நடத்தி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த தடைகளெல்லாம் மாற்றுங்கப்பா. ஆண்டவரை, குழந்தை செல்வனுக்கு காத்திருக்க தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பிள்ளைகள் நினைத்து அவர்களுக்கு குழந்தை செல்வனுக்கு கொடுப்பீராக. பெருகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஏற்ற காலத்தில் கற்பத்திற்கு நீ பூர்ணப்படி சுக பிரசவத்தை கொடுப்பீராக. வேலைக்காய் காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து உயர்த்தும்படி அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை தாங்க முன்வந்த அருமையான உடைய குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு சகோதரர் கோயில் பிள்ளை அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி மேரி ஞானபுஷ்பம் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. குடும்பமாக இணைத்து இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு ஒரு தயவுக்காய் கோடாக கோடி ஸ்தோத்திரம். அருமையான உமது அடியார் செய்கிற ஆண்டவர் தொழிலுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யாபேசை ஆசீர்வதித்து அவன் எல்லைகளை விசாரமாக்கிற அதே ஆண்டவர் உமது பிள்ளைகளுடைய எல்லைகளை விசாரமாக்கும் ஐயா. தாவீது வர வர விருத்தி அடைந்தான்னு சொல்லப்பட்டு இருக்கிற அதே போல உமது பிள்ளையுடைய வாழ்க்கை விருத்தியை கட்டளையிடுவீராக. அருமையாக கொடுத்து அவருடைய துணைவியாருக்கை ஜெபிக்கிறோம். சகோதரி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் இந்த மகளோடு கூட இருப்பதாக அவளை பலப்படுத்துக. நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே எல்லா விதமான நன்மைகளையும் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்னம் அந்த மகளை மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அன்பு மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனுக்கு கொடுத்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான ஸ்டாலினை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் உடைய மகனோடு கூட இருக்கட்டும். உடைய மகனுடைய எதிர்கால தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொன்னீரப்பா. அது பெரிய நன்மைகளை ஆண்டவரே உமது பிள்ளைக்கு கொடுத்த நிமித்தமாக உன் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் அவர்களுக்கு வருகிற சமாதானம் பெரிதாக இருக்கும்னு சொன்னீங்களப்பா. அந்த பிள்ளைகளுடைய உயர்வை கண்ட அந்த பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் இந்த குடும்பத்தில் எப்போது நிலை பெற்றிருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்வதற்கு அதிகமாக கிரியேச்சர் வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடும். கணம், துதி, மகிமை எல்லாம் உமக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்துடுமையாய் மனசாப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்துக்கு நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகி இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே, சகலத்தை சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவ நீதி உள்ள கோபாக்கில் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய முகத்துக்கு விரோதமாய் நாங்கள் செய்த
பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகளினாலே சுமப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் பிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமது மனந்திருவர் யாவருக்கும் பாவ மன்னிப்பு அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய் மணந்திருப்பர் யாவருக்கும் நமது இரட்சகராய் கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆதரவான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எழுதில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை எடுத்து உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராய் தேவன் தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்தில் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. ஆதல தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தி சேர துணியாமல்
தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி செருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் என் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் தந்திரனேரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரன் எங்கள் கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களை இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய பரிசுத்தமான சரீரத்திற்கு பங்குள்ளாம்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி செய்கின்றார். அப்படிதான் போஜனை பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்களார் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாம்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற பொது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். Ira
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றும் உடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமென்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாகி எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவன பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினால் நிரப்பிட வேண்டுமென்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராய் இருந்தும் எங்கள் பாத்திர அபாத்திர தேவரை கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்த எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய் இருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. உண்டாவதாக
ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதால கேட்ட வாக்கில் மலர்த்தாய் போகாமல் உம்முடைய நாமத்திற்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடக்கை ஆகிய கனிகளை கொடுக்கும்படி உம்முடைய கிருபையினால் அந்த வாக்கியங்களை எங்கள் இருதயத்தில் வைத்தள்ள வேண்டும் என்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உயிர்த்திசதை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்று மேலும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 488 பாமாலை 326 பாடுவோம். இரட்ச பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம். கீதம் 488 பாமாலை 326 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய சமுதிரம் காத்திருந்தார்களோ எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக நிறைவாக ஆசீர்வதித்து அனுப்புகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீரே உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நடத்துவீராக. வருகிற நாட்கள் ஆசீர்வாதம், மகிழ்ச்சியும், சந்தோஷமும், சமாதானம் நிறைந்த ஒரு நாட்களாக, ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாட்களாக, வெற்றியின் நாட்களாக அமைய ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.